13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனம். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நடக்கிறத நீங்க பாருங்க. தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவன் இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஒரு நல்ல நண்பனா இருந்தால், ஒரு சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனை கண்டிக்கணும். அதே இடத்துல கண்டிக்கணும். எப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, அவ யார் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா மதிப்புக்குரியவர், நீ மதிப்புக்குரியவன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டேன்னா உன் சகோதரனுடைய வாழ்க்கை என்னவா முடிஞ்சிடும், உன் வாழ்க்கை என்னவா முடிஞ்சிடும். அவனை சுற்றி இந்த காரியத்தை, இந்த பாவத்தை அவன் செய்தால் இத்தனை ஆபத்துகள் சுற்றி இருக்கிறத எல்லாவற்றையும் சொல்லி இந்த மனுஷனை அவன் கண்டிக்கணும். ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னா, தவறு செய்யும் போது, வாழ்க்கையிலே தடுமாறும் போது அவனை கண்டிக்கிறதா உண்மையான நண்பன். ஆனா இந்த நண்பன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவனை கண்டிக்கவே இல்லை. இவனை என்ன பண்றான் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அவன் என்கரேஜ் பண்றானே தவிர அவன் கண்டிக்கவே இல்லை. நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல நண்பர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு தவறான காரியத்திற்கு போகும்போது, நீங்கள் ஒரு தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது, யார் ஒரு ஃப்ரெண்டு இது தப்புடா, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சேன்னா உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, உங்க அப்பா கண்ணீர் வடிப்பாரு, உங்க அம்மாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, உங்க அப்பாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, நீ விழுந்துருவடா, நீ எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போயிருண்டா, இந்த பணம் நஷ்டமாயிருண்டா, உன் படிப்பு வம்பா போயிருண்டா. இப்படி எந்த ஒரு நண்பன் உங்களை கடினமாய் கண்டிப்பு பண்றானோ அவங்க தாங்க சரியான நண்பன். ஆனா இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இருக்கிற நண்பன் யார் தெரியுமா? இந்த யோனதாப் மாதிரி உள்ள நண்பன் தான் இருக்கிறான். எல்லா அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா வாத்தியாரும் அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம செய்யாம இருக்க முடியுமா? நீ செய்ய, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கிழவன் அப்படிதான் சொல்லுவாங்க, கிழவி அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய நண்பர்கள் அப்படிதான் உங்களுக்கு சொல்றாங்களா? வாலிப தம்பி தங்கச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க நண்பன் உங்களுக்கு அது தப்பா இருக்குன்றதுக்காக தான் அவன்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, இது தப்பா சரியானு எனக்கு தெரியல அப்படின்னு. உங்களுக்கே அது டவுட்டா இருந்து தப்புன்றது மாதிரி ஒரு மனசாட்சி சொல்லும் போது, உங்களை சுற்றி இருக்கிற சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை திட்டணும், உங்களை அடிக்கிறது கூட தயங்க கூடாது. நல்ல நண்பன் நீங்க தவறான வழிக்கு போகும்போது உங்களை அடிச்சு திருத்தி கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியதானே, இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாரும் பண்றதுதான். அதான் நீங்கள் வேதத்துல சாலோமோனுடைய மகன் எரோமியாவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கே இருந்த முதியவர்கள் எல்லாரும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, வேண்டாம் நீங்க அப்படி பண்ணாதீங்க, உங்க அப்பா ஏற்கனவே பாரமான நுகத்தை வச்சாரு, நீங்க கொஞ்சம் லெகுவாக்குங்க. ஆனால் அவனோடு கூட சேர்ந்து வாலிபர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் எப்படி செய்ய முடியும், அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, உங்க அப்பா அப்படி பண்ணாருன்னா நான் நிறைய பண்ணுவேன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்துட்டான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை, யாரோ ஒருத்தர் யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களை என்கரேஜ், தவறான காரியத்திற்கு உங்களை என்கரேஜ் பண்றவங்க ஒரு நாள் உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் குழுவில் பணம் எடுத்து கொடுக்குறவங்க உங்களுக்கு நல்லவங்க இல்லை,
உங்களுக்கு குழுவில் பணமே வேண்டான்னு சொல்றவங்க கெட்டவங்க, அப்படித்தானே? அதான் உங்களை கடன்காரங்களா மாத்துறவங்க உங்களுக்கு நல்லவங்க, கடன் வாங்காதீங்கன்னு சொல்றவங்க உங்களுக்கு கெட்டவங்க. நான் சொல்றேன், நல்லவங்க உங்களுடைய நலனை விரும்புகிறவங்க கண்டிப்பா நீங்க தவறான இடத்துல போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திட்டதாங்க செய்வாங்க. வேணாம், இது வேணாம், இது உனக்கு அழகா இருக்காதுப்பா, இது நல்லா இருக்காது. அதான் இந்த பைக் பசங்க வாங்குவாங்க பாருங்களேன். இந்த பசங்க பைக் வாங்கும்போது, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் வேற லெவல் தான், கெத்ரா, அந்த வண்டியை மட்டும் முறுக்கி நீ ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னு பையன் மொத்த பேரும் ஒன்று திரும்பி பார்ப்பாங்கடா. ஸோ வேற லெவலு, நீ அந்த பைக்கை மட்டும் வாங்கினா நீ தாண்டா ஹீரோ. ஆனால் அதுலேயே ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு நல்லவன் இருப்பான் பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? டேய் அது மட்டும் வாங்காதடா, அதை எவன்டா பெட்ரோல் அடிச்சு தாங்க ஆளும், அதை பெட்ரோல் அடிக்கவே முடியாதுடா, அது வேற ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு தோணுண்டா, அது இருந்தால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கடா. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு யார் பேசுறது மட்டும்தான் பிடிக்கும் தெரியுமா? வாங்கு 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 வாங்குன்னு உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்டு நல்லவன். வாங்காதேன்னு சொல்ற ஃப்ரெண்டு, இவன் கூட சவாசமே வச்சுக்கூடாதுடா, இவன் ஒரே நெகட்டிவிட்டி, இவன் எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் என்னத்தான் சொல்லுவான், வேணான்னு தான் சொல்லுவான், இவன் கூட இன்னும் சேரவே கூடாதுடா. நான் சொல்றேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உண்மையான நண்பன், சரியான நண்பன், உங்க கூட இருக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னு சொன்னா உங்களை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிக்கணுங்க, உங்களை திட்டணுங்க. அவங்க தாங்க சரியான நண்பர்களாக மாற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் நம்புறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளை தவறான வழியில் போகும்போது, என் பிள்ளை தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது அவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை திட்டணும், அவனை கண்டிக்கணும், போகாதேன்னு அவனுக்கு முட்டுக்கட்டை போடணும். அப்படிப்பட்ட நண்பர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு வச்சா போதும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு பழகிற 90% நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரே ஒரு பக்கத்தை, அதான் கண்டிக்காத நண்பர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. கண்டிக்காத நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். ஸோ கேர்ஃபுல். ஒரு வாலிப தம்பிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன், வாலிப தங்கச்சிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ பேசுறது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற ஃப்ரெண்டை விட்டு தயவு செய்து வந்துரு. உன்னை கண்டிக்காத ஃப்ரெண்ட்ஸை விட்டு தயவு செய்து வெளியே வந்துருங்க, வேண்டாம். அந்த நண்பன் உங்களுக்கு வாழ்க்கையை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய உயர்வை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய தீமையை தான் விரும்புகிறான். நான் நம்புறேன், உண்மையிலே இந்த ஊழியத்திற்காக உருவாக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு தாங்க. நாங்கள் 2 நண்பர்கள், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தோம், 2 பேரும் சேர்ந்து ஒரே நாளில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒரே லைனில் உட்காருவோம், நாங்கள் 2 பேருமே மியூசிக்கை மாற்றி மாற்றி வாசிப்போம். இது எல்லாத்துலேயுமே. அதான் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லிக்கிறேன், பாஸ்டர் ஒரு நாள் சினிமா பார்க்கக்கூடாது பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் அது வரைக்கும் பயங்கரமாக சினிமா பார்ப்போம். எங்களுக்கு அது பெரிய இதுன்னு தெரியும். எங்களுக்கு ஊர்லேயே ஒரே ஒரு டிவி தான் வச்சுருப்பாங்க, அந்த டிவியை பார்க்குறதுக்கு இடம் போட்டு டிவி பார்ப்போம். பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா நரகத்தானா போவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் தீர்மானம் எடுத்து சினிமா பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து வருவோம். சும்மா நடந்து பேசிட்டே நடப்போம். அப்போ ஒரு நாள் ரொம்ப சின்ன வயசில் ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட்டை என் கையில் நான் வச்சுருக்கிறேன். அப்போ அதை கையில் பொத்தி வச்சுருக்கிறேன். அப்போ என்கிட்ட கேட்குறேன், யாருக்குடா இந்த சாக்லேட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது அறியாத வயசு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுடைய பேரை சொல்கிறேன், அவளுக்கு கொடுக்குறதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா என் கையிலேருந்து பிடுங்கி வாங்கி ஒரு அம்மி இருக்கு பாருங்களேன், அம்மி கல், அந்த கல்லுக்கு மேலே வச்சு அப்படியே நச்சிட்டான்.
அப்படியே நச்சு தூக்கி போட்டு என்னை திட்டி, நீ என்ன ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக போறியா? ஏசப்பா உன்னை அடிச்சிருவா தெரியுமா? உனக்கு இப்படிப்பட்ட புத்தி எப்படா வந்துச்சு உனக்கு? இரு, நான் பாஸ்டர்ட்ட உனக்கு சொல்லித்தரேன். அது 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 தவறுன்னு சொல்லாத பெருசா தெரியாத காலத்திலேயே அவ்வளோ 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 தூக்கி எல்லாத்தையும் போட்டு பிச்சு என்ன ஒரு வழி பண்ணிட்டான். அவ்வளோதான், சாமி இவன்ட்ட தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா தெரியல, எனக்கு தெரியலடா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு 2 பேருமே ஊழியத்தில் இருக்கிறோம். நான் அவனும் தவறு செய்யும் போது, அதான் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வருதான்னு சொன்ன உடனே அவன் போய் அவங்க அப்பாவுடைய அந்த ரப்பர் ஷீட் அதை திருடி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு வந்துட்டான். அப்போ நான் அவனை சத்தம் போட்டேன், டேய் நீ பண்ணதான் தாண்டா நம்ம 2 பேரும் இப்படி பாடுபடுறோம், கர்த்தர் நம்மளை தண்டிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்யும் போது நாங்கள் 2 பேரும் கண்டிக்கிறவங்களா தான் இருந்தோம். அவன் இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்கிறான், ஆண்டவர் என்னையும் இன்னைக்கு ஊழியத்துக்காரனா வச்சுட்டாரு. அப்போ நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னை கண்டிக்கிற ஃப்ரெண்டு தான்ப்பா உனக்கு தேவை. உன்னை எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்டை நீ உன் கூட வச்சுக்காத. அவங்க கடைசியில் உன்னை என்கரேஜ் பண்ணி 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 உன்னை பொல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. இப்படியே அடங்கியிருக்க போறியா? இப்படியே எத்தனை நாள் உங்கள் அப்பாவுடைய வார்த்தை கேட்க போகிற, உங்கள் அம்மாவுடைய வார்த்தை கேட்க போகிற? நீ ஒரு நாள் வெளியே வந்தாதான் மாப்பிள்ள, இல்லைன்னா ஒரு நாள் நீ எதிர்த்தாதான். ஒரு நாள் ஏத்து பேசு, உங்க அப்பா வாய் அடக்கிறாரா இல்லையான்னு பாரு, உங்க அம்மா இப்படி தவறான விதத்திலே ஆலோசனை சொல்லி இந்த யோனதாப் மாதிரி ஆலோசனை கொடுக்குற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்க, இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க, கணவன் மனைவி நல்லவங்க. ஆனா உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் ஆதங்கத்தோட சொல்றேன், உங்களை யார் மாத்துனா? நீ கோவப்படாத ஆளு, உங்க அம்மா அப்பாவை ஏத்து பேசாத ஆளு, நீ இன்னைக்கு ஏத்து பேசுற அளவுக்கு உன்னை யாரு கொண்டு வந்து விட்டா? இது உன் குணமே இல்ல. நீ அம்மா அப்பாவை ஏத்து பேச மாட்டேன்னு தானே முடிவு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்ன இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல, உங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல. அதான் 20 வருஷம் 22 வருஷம் உன்னை வளர்த்துற அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, 4 வருஷமா இருந்த ஃப்ரெண்டு உனக்கு பெருசா தர்றாங்கல்ல. அம்மா அப்பாவை தூக்கி போட்டுருவேன், ஆனா என் ஃப்ரெண்டை தூக்கி போட மாட்டேன். அம்மா அப்பாவை வெறுத்துருவேன், எங்க அம்மா அப்பா அழுதா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு கண்ணு கலங்க கூடாது இல்ல. நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்சை ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாமையும் கூட கை கொடுத்துட்டேன், தெரியாமையும் கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க, உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்டு இழக்க பண்ணுவாங்க. உனக்கு சிகரெட் அடிச்சு பழக்கம் இல்லப்பா, உனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லப்பா, ஆனா உன்னை பழக்கி விடுவாங்க. உனக்கு SMS பண்றதுக்கு பழக்கம் இல்லப்பா, ஆனா உனக்கு பழக்கி விடுவாங்க. உன்னை எல்லா கெட்ட காரியத்திலையும் சில நண்பர்கள் உங்களை பழக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாரும் அவர்களாக தானாய் போய் பழகினாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? தானா போய் குடிக்க போயிட்டாங்களா? தானா போய் சிகரெட் அடிக்க போயிட்டாங்களா? இல்ல, அவங்க யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்றது, யாரோ ஒருத்தர் அப்படி வழி நடத்துறாங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தவறான நண்பர்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கண்டிக்காத நண்பர்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை தீமை இதுதான் அப்படின்னு சொல்ற அந்த நண்பர்கள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.